Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யோவான் 16 அதிகாரம் 13 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள் அல்லது மற்ற முக்கிய நாட்களை கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். இன்று தேவன் உங்களை அபரிமிதமாக ஆசிர்வதிப்பாராக. பரிசுத்தமானவரும் மாறாதவரும் நித்தியருமான இயேசுவே சத்தியமாய் இருக்கிறார். அவரை தேடுகிறவர்கள் பாவத்திலிருந்தும் துக்கத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் விடுவிக்கப்பட்டு அவருடைய சாயலாய் மாற்றப்படுவார்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்பதே இன்றைக்கான வாக்குத்தத்தமாகும். ஆம், சத்திய ஆவியானவர். இயேசு பிலாத்துவின் முன்பு நின்றபோது பிலாத்து அவரிடம் சத்தியமாவது என்ன என்று கேட்டான். இயேசு, நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன் என்று முன்பே பதிலளித்திருக்கிறார். ஆனால் பிலாத்து சத்தியமாவது என்ன என்று கேட்டான். பிரியமானவர்களே, சத்தியம் எது என்பதல்ல, சத்தியம் என்பது அவர். ஆம், சத்தியம் என்பது இயேசுவே ஆவார். இன்றைக்கு மக்கள் சத்தியத்தை மலையுச்சிகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தேடுகிறார்கள். கடல்களையும் தாண்டி சென்று அர்த்தத்தை, பதிலை தேடுகிறார்கள். ஆனால் இயேசுவே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கூறியுள்ளார். பரிசுத்தமானவரும் மாறாதவரும் நித்தியருமான அவர் மாத்திரமே பூரண சத்தியமாய் இருக்கிறார். நீங்கள் சத்தியத்தை அறியும் போது விடுவிக்கப்படுவீர்கள். பாவத்திலிருந்து சாபங்களிலிருந்து உங்களிடமிருந்தே நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். நீங்கள் இயேசுவின் சாயலாக மறுரூபமாக்கப்படுவீர்கள். ஆகவே ஆண்டவரே, நீரே சத்தியமாய் இருக்கிறீர். பொய்யால் நிரம்பியதும் சத்தியத்தை காண்பதற்கு மனுஷரால் உருவாக்கப்பட்ட வழிகள் எங்கும் நிறைந்திருப்பதுமான உலகத்தில் வாழ்கிறேன். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவே, நீர் மாத்திரமே சத்தியமாய் இருக்கிறீர். நீர் எனக்கு வேண்டும் என்று கூறி அவரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் இவ்வாறு நீங்கள் ஜெபித்தால் இயேசுவின் ஆவியாகிய சத்தியத்தின் ஆவி உங்களுக்குள் வருவார். உங்கள் ஆவியும் அவருடைய ஆவியும் இணையும். தெய்வீக சத்தியத்தினால் உங்களை நிரப்பும். பிரியமானவர்களே, சத்தியம் என்பது இயேசுதான். இயேசு பரிசுத்தமே உருவானவர். அன்பின் சுத்தமான வடிவமே இயேசுவாக இருக்கிறார். அவருடைய அன்பு உங்களுக்குள் வாசம் பண்ணினால் நீங்கள் எந்த உபத்திரவத்தை எதிர்கொண்டாலும் அந்த அன்பு வாழ்வதற்கு தேவையான நம்பிக்கையை அளிக்கிறது. துக்கத்தின் மத்தியிலும் அவரது சத்தம், என் பிள்ளையே, நான் உன்னை நேசிக்கிறேன், என்னுடைய வல்லமையினால் நான் உன்னை தாங்குகிறேன் என்று கூறும். என்ன பாவம், இழப்பு அல்லது வேதனையை நீங்கள் எதிர்கொள்ள நேர்ந்தாலும் உங்களுக்குள் இருக்கும் சத்திய ஆவியானவர் உங்களை பரிசுத்தப்படுத்தி நீங்கள் தேவ பிள்ளையாக வாழும்படி செய்வார். பாவத்திலிருந்து, துக்கத்திலிருந்து, பயத்திலிருந்து சத்தியம் உங்களை விடுவிக்கும். உங்கள் வாழ்க்கையை சத்தியமாகிய இயேசுவுக்கு அர்ப்பணித்திடுங்கள். உங்களை வழிநடத்த ஒருவர் இருக்கும்போது உங்கள் உள்ளத்தின் பாரங்கள் குறைந்து போகும். வழிநடத்த வல்லமையுள்ளவரை நீங்கள் சார்ந்து கொள்ளுவீர்கள். இங்கே பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துவதோடல்லாமல் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கவும் செய்வார்.
செய்வார் என்று சொல்லியிருப்பது இரட்டிப்பான சந்தோஷத்தையும் மன நிறைவையும் உங்களுக்கு தருகிறது. உங்கள் வாழ்க்கையின் பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் குறுக்கு சந்துகளில் நிற்கிறீர்கள். பல வகையான பாதைகளுக்குள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டியதிருக்கிறது. அந்த பாதைகளை பற்றி போதுமான அறிவு உங்களுக்கில்லை. உங்களுடைய ஞானமும் குறைவுபட்டது. ஆனால் ஆவியானவரோ சகலவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். சகலவற்றையும் சரியாய் நிதானிக்கிறவர். அவர் ஒருவரே உங்களை சரியான பாதையில் வழிநடத்தி செல்லக்கூடியவர். அவர் வழிநடத்தினால் நீங்கள் ஒருபோதும் திசை மாறி செல்லுவதில்லை. கர்த்தருடைய வழிகள் நித்தியமான ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருப்பதும் உங்களுக்குள் தங்கியிருப்பதும் எத்தனை மேன்மையானது. வழிநடத்தும் ஆவியானவர் பேசுகிற ஞானத்தையும் கூட உங்களுக்கு தந்தருளுவார். வேதம் சொல்லுகிறது, எப்படி எண்ணத்தை மாறுத்தரமாக சொல்லுவோம் என்றும் எதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார். பேச வேண்டிய ஞானமுள்ள சரியான வார்த்தைகளை தக்க நேரத்தில் ஆவியானவர் உங்களுடைய நாவிலே தந்து சிறந்த கல்விமான்களைப் போல பேசும்படி செய்வார். அன்றைக்கு பேதுரு பேசின வார்த்தைகளை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். கல்வி அறிவு இல்லாதவராய் மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவின் வார்த்தைகள் வேதத்தில் எவ்வளவு பிரதானமாய் இருக்கிறது என்பதை பாருங்கள். அவர் எழுதிய நிருபங்களை அப்படியே ஆவியானவர் வேதத்துடன் இணைத்து வைத்திருக்கிறார் அல்லவா? பவுலையும் சீலாவையும் ஊழிய பாதையில் ஆவியானவர் வெளிப்பாடுகளை கொடுத்து எத்தனை அருமையாய் வழி நடத்தினார் பாருங்கள். ஊழியத்தை ஆரம்பிக்க வழி நடத்தியவர் ஊழியத்தின் மத்திய பகுதியிலும் கடைசி வரையிலும் கூட வழி நடத்தினாரே. பிரியமானவர்களே, உங்கள் பாரத்தை எல்லாம் கர்த்தரின் மீது வைத்துவிட்டு அவரை பாடி துதித்து மகிழுங்கள். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர்தான். அவர் தெளிவான சத்தத்தோடும் தெளிவான திட்டங்களோடும் மெல்லிய குரலில் உங்களோடு கூட பேசுவார். உங்கள் வாழ்வின் நாயகன் உங்களை அருமையாய் வழி நடத்துவார். ஜெபம். பரம தகப்பனே, என்னை வழி நடத்துவதற்காகவும் விடுவிப்பதற்காகவும் சத்தியமாகிய இயேசுவை அனுப்புகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையை உம்மிடம் ஒப்புவிக்கிறேன். என்னை உம்முடைய சத்திய ஆவியினால் நிரப்பும். பொய்களும் குழப்பமும் நிறைந்த இவ்வுலகில் உம்முடைய தெய்வீக சத்தியத்தில் நடப்பதற்கு எனக்கு உதவும். எல்லா பாவம், துக்கம், பயத்திலிருந்தும் என்னை விடுவித்து உம்முடைய சாயலாக மறுரூபப்படுத்தும். உம்முடைய பரிசுத்தமும் அன்பும் எனக்குள் வாசம் பண்ணட்டும். என் பிள்ளையே, உன்னை நான் நேசிக்கிறேன் என்று கூறும் சத்தத்தை நான் கேட்கட்டும். ஆண்டவரே, என்னை பரிசுத்தம் பண்ணி நீர் தெரிந்து கொண்டவளாக வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும். என் இருதயம் உம்மை மாத்திரமே தேடுவதாக. என் வாழ்வின் மூலமாக உம்முடைய சத்தியம் ஒளி வீச வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.